Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம கட்டக்கூடிய வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க. நார்மலா நம்ம தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி போட்டு நம்ம செய்வோம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரண்டா செஞ்சு கொடுத்தோம் அப்படினா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற டெய்லி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பொரியல்லாம் செய்யும்போது ரொம்ப லேட் ஆகும். அதனால் 5 நிமிஷத்தில் எப்படி நம்ம ஒரு பொரியல் வந்து செய்கிறது அதை தான் நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளானது தான். நம்ம நார்மலாக வந்து தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி நம்ம போட்டு பண்ணுவோம். இதில் வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சும்மா வெறுமனே வந்துட்டு நம்ம வெண்டைக்காவை எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். கூடவே வந்துட்டு கொஞ்சமாக கடுகு வந்து நான் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இது உள்ள வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. இது நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல. எண்ணெயிலே தான் இதை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது திருப்பி மட்டும் விடுங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இப்போது தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். இன்னும் உங்களுக்கு சிக்கன் 65 மசாலா இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த நான்வெஜ்ஜோட டேஸ்ட் வந்து அதில் இருக்கும். அவ்வளோதான், கிளறிடுங்க. இப்போ வந்துட்டு வெண்டைக்காய் வேகிறதுக்கு கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ வந்து நம்ம சிம்மில் இப்போ மிளகாய்த்தூள் போட்டுட்டு ஹையில் வந்து ஒரு நிமிஷம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா திருப்பி விட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு வெண்டைக்காய் ஃப்ரை வந்து கிடைக்கும். குழந்தைங்க வந்து நார்மலாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஈவன் எங்கள் வீட்லேயுமே வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஸோ வெயிட் பண்ணலாம், ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்து வெண்டைக்காய் பொரியல் ரெடி. ஒரு பிளேட்டுக்கு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.